ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விளாக்ஸ். இன்றைக்கான விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பேபி ஷவர் தாங்க. இந்த ஃபங்க்ஷனில் நடந்த விஷயங்கள், மற்றபடி யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் பண்ணணும். நேரத்துக்கே வந்து பண்ண சொன்னாங்க, நான் பண்ணாமல் தூங்கிட்டேன். இப்போ பார்த்து என்ன டெக்கரேஷன் பண்ண சொன்னால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஏதாச்சும் பண்ணி வைப்போன்னு பண்ணி வச்சா இவள் பலூன் வச்சு விளையாண்டுட்டுருக்கா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன்லாம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்களா, அடிக்கடி இந்த சைடில் இருக்க கொக்கி வேறு கீழே விழுது. ஏன்னா அது வந்து அதில் கம் இல்லைங்க, அது வந்து டபுள் சைட் டேப்பு தான். டபுள் சைட் டேப்பில் ஒழுங்காக கம் இல்லாததுனால அந்த சைடு வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். அதனால் புது அந்த கொக்கியமாக இருக்கும்ல, அது எங்கேயோ கிடச்சா வாங்கணுங்க, இல்லைனா வேறு வழி இல்லை. பார்த்தீங்களா, இவ்வளோ பலூனை இப்போ வந்து ஊதி போட்டிருக்கு. இனி பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. ஏன்னா ஒரு வழியாக பலூனை ஊதி ஒட்டு வச்சாச்சு. கீழே எல்லாம் ஃப்ரூட்ஸு, மிட்டாயி, தேங்காய் எல்லாமே இருக்குது. மேலே வந்து பலூன்லாம் கிடக்குங்க. பலூன் இதுக்கு மேலே ஒட்ட முடியல, ஏன்னா ஒட்டுனா அந்த துணி வந்து கீழே விழுது, அதனால் ஒட்ட முடியல. இங்கே வந்து பலூன்லாம் ஊதி போட்டிருக்கு. சரி, நான் போய் குளிச்சுட்டு கிளம்ப. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சந்தனத்தை எடுத்து எல்லோரும் கன்னத்தில் பூசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் பிளேட்டில் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டியான சாப்பாடு இருக்குங்க. ஒன்று வந்து லெமன் சாதம், ஒன்று புளி சாதம், ஒன்று வந்து கோகனட் சாதம், தேங்காய் சோறு இருக்குது. இந்த 3 சோறையும் வந்து ஆளுக்கு ஊட்டி விட்டுறாங்க. ஏதோ இது ஒரு இதுன்னு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, ஜெஸ்கியா கூட வந்து ஊட்டி தான் விட்டுறா. இங்கே கொஞ்சம் கொடுத்துட்டு போ. பார்த்தீங்களா, ஸ்பூன் எடுத்து வாயிலே குத்திட்டா. சரியான ஆள் அவ. காலையில் வேறு ஒழுங்காக சாப்பிடலையா, ரொம்ப பசியாக இருந்துச்சுங்க. நல்ல வேலை எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு ஸ்பூனில் நம்மளுக்கு சோறு கொடுத்தனால வயிறு கொஞ்சம் பாதி ஃபுல்லாகிட்டு, மீதி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊட்டி விட சொன்னாங்க. என்ன பண்ணுறது,
அவள் இதான் டைம்னு நம்மளை பழி வாங்குறா. சரி நான் என்ன பண்ணேன்னா ஒன்று ஒன்றா கொடுத்தா டைம் ஆகுன்னு சொல்லிட்டு 3 ரைஸையும் கலந்து ஒரே ஸ்பூனில் கொடுக்க போகிறேங்க. அதான் நம்ம ஸ்டைலு. ஊட்டி விட்டால் தான் பத்தான்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த சந்தனத்தை எடுத்து கன்னத்தில் பூச சொன்னாங்க. நான் சும்மா விடுவேன், யாருக்குனே அங்கே ரொம்ப மீதி இருந்துச்சுங்க சந்தனம். சரி சும்மா இருந்தால் வேஸ்ட்டாக தான் போகணும்னு அதையும் ரொம்பவே எடுத்து கன்னத்தில் பூசியாச்சு. ஏன்னா சீக்கிரம் தீக்கணும்ல, அப்படின்னா வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி ஒரு கையில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் நல்லா மூஞ்சில் பூசியாச்சு. நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு 3 பேரும் நல்லா போஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கலன்னு அவங்களுக்கு தெரியாது போல், வீடியோ தான் எடுக்கிறேன். சீக்கிரம் அதை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகும் போல். அது வரைக்கும் ஆன்லைனில் இருந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கோம். அதை வச்சு நம்ம இவங்கள வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். ஓட்டா போட்டு பாயா சரி பாய். ஓகே நீங்க பாய் பாய். ஓகே பாய். ஓகே டன். பாயா உங்களுக்கு. ஓகே ஓகே நீ என்ன சொல்ற? பாயா அவன் அது அப்படியே காட்டுடா பார்க்கலாம் நல்லா இருக்காங்க. இது பாயா கேர்ளா? இது பாய் இது கேர்ள். பாயா அது பாய் இது கேர்ள். ஓகே பாயா கேர்ளா? பாய். ஓகே பாட்டி ஆண் குழந்தையா பெண் குழந்தை? கண்ணை முட்டை எடுங்க. ஏ கேர்ள். பாய் 2 பேருக்கு பாயா? உங்களுக்கு பெண் குழந்தையா? 2 பேருக்கு பாய் தானே? ஐயோ கீழே வைமா கொஞ்சம். நீ வந்து ஜெனித்துக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறாயா பெண் குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறாயா? நீ ஏன் அவனை சூஸ் பண்ண? நீ என்னவா நினைக்கிற? நீலம் வந்து ஆண், அப்புறம் வந்து ரோஸ் கலர் வந்து பெண். காமி. ஓஹோ ஆண்டி நீங்கள் என்ன ஆண்டி ஓட் பண்ணுறீங்க? பாயா கேர்ளா? உங்களுக்கு பாய் தான் வேணுமா? அப்போ இது ப்ளூ கலர். இந்த சைடு காமிங்க. டிங். voting for boy or girl? boy. ஜெனித் அவர்களே, தங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைக்கிறார்களா இல்லை பெண் குழந்தை பிறக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை நான் சூஸ் பண்ணிட்டேன், நீ சூஸ் பண்ணு. ஓஹோ அச்சா. அடுத்த உங்களுக்கு பாயா கேர்ளா? ஓட் ஃபார் பாய். நீங்கள் அது பாய் பேபியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா கேர்ள் பேபியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ ஆண்டி. நீங்கள் ஆண்டி சொல்லுங்கள், உங்களுக்கு பாய் வேணுமா கேர்ள் வேணுமா? ரோஸ் கலர் வந்து பொண்ணு, ப்ளூ கலர் பையன். திருப்புங்க காமிங்க. ஓ vote for girl. டைலாக் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. டைலாக் சொல்லுங்க. ஹைலைட் வீடியோ ஹைலைட். எனக்கு ஃபேவரட் பொண்ணுதான். ஓகே. எனக்கு ரெண்டுமே பொண்ணு. எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும்.
பாய். மூஞ்சி தெரியுதா? தெரியுது. ஓகே. தெரியுது. ஓகே. டன். நீங்க வந்து என்ன பேபி வந்து வரும்னு சொல்றீங்க? கேர்ள் பேபியா பாய் பேபியா? பாயா? மாமா நீங்க? சரி, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்தவங்களை வச்சு ஒரு ஃபன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொம்மை கிட்ட வருவாங்க. இந்த பொம்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மையோட ட்ரெஸ்ஸை அப்படியே சாக்லேட்டை வச்சு செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா, குட்டி குட்டி சாக்லேட்டை வச்சு அந்த பொம்மையோட ட்ரெஸ்ஸாக செஞ்சுருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே இதை பார்த்துட்டு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா இது ரொம்பவே நல்லா இருந்துங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டை வச்சு ட்ரெயின் செஞ்சுருந்தாங்க. ஆனால் செய்யும்போது ட்ரெயினாக இருந்துச்சு. இப்போ பாதி பிஸ்கட்டெல்லாம் இந்த சின்ன பசங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் ட்ரெயின் கொஞ்சம் கவுந்து கிடக்குது. பார்த்தீங்களா, ஷூ வச்சு எல்லாம் பயங்கரமாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் இருக்குது, ஆனால் ஆன்லைனில் வாங்கலை. அவங்க வீட்டில் செய்கிறேன்னு சொன்னனால வீட்டிலே செஞ்சு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஐஸ் வண்டி, மேலே சாக்லேட்லாம் இருந்துச்சுங்க. சின்ன பசங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. வேறு வீடியோவில் இந்த மாதிரி ஃபுல் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் போட்டு விட்றேன். இந்த டெக்கரேஷன் பண்ண ரூபியோட அக்காவுக்கு நன்றி. இங்கே பார்த்தீங்களா விளக்கில் தீ எரியுது. விளக்கில் தீ எரியாமல் வேறு என்ன எரியும்? ஓகே, பார்த்தீங்களா முட்டாயை ஃபுல்லாக தீர்த்த ஆளுங்க. எவ்வளோ பழங்கள் இருக்குது. இந்த பழத்தை யாராவது எடுத்து சாப்பிட்டாவளா? அதுதான் நல்லதாக சாப்பிட்றதே கிடையாது. முட்டாயை தின்னு சுகர் வரட்டு எல்லாருக்கும். பார்த்தீங்களா, ஒரு வழியாக நம்ம டெக்கரேஷன் பண்ணி செமையாக இருந்துச்சா? என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸு மாதிரி பேப்பரில் செஞ்சுருக்காங்க. இதுவும் ரூபியோட அக்காவோட கைவண்ணம் தான். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆன்லைனில் வாங்குறது வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்களா பையனோட ட்ரெஸ்ஸு. உங்களுக்கும் இதே மாதிரி செய்யணுன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் டோர் டெலிவரியே பண்ணி தரோம். உங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருக்கணும். சரி, பார்த்தீங்களா நம்மளோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணோம். ஒரு வழியாக ஃபங்க்ஷனே நல்லபடியாக முடிஞ்சு நம்ம இப்போ சாப்பிட வந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ சைட் டிஷ்லாம் இருக்குன்னு. லெமன் சாதம், தக்காளி சாதம், இது வந்து அவியல், இது வந்து கடலை போட்டு கோஸ் வச்சுருக்காங்க. தயிர் சாதம் பக்கத்தில் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், லெமன் சாதம், இது லெமன் சாதம், இது வந்து புளி சாதங்க, இது வந்து கடலை குழம்பு, இது வந்து தயிர் பச்சடி, தயிரில் வெள்ளரிக்காய் பச்சடி, இது வந்து இஞ்சி. இப்போ வந்து சாப்பாட்டில் கொஞ்சம் பருப்பு குழம்பு ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவலில் இருக்குது பருப்பு குழம்பு. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா ரூபியோட அக்கான்னு, அவங்க தாங்க இவங்க. அது வந்து அவங்க அக்காவோட ஹஸ்பண்டு. அவங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டு ரூபிக்காக ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு தராங்க. என்னெல்லாம் இருக்குது, ஒரு பழம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டும் இருக்குது. பரவாயில்ல, அமௌண்ட்டு கொஞ்சம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. சும்மா தாங்க சொன்னேன். அவங்க வந்ததே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அது சர்க்கிள்குள்ள அந்த கட்டம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். நான் தூங்க போகிறேன்.